Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். சென்னையின் இரவு நேர வெப்பநிலை 20 ஆண்டுகளில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் திட்டக்குழு நகர்ப்புற வெப்பநிலை அதிகரிப்பு மற்றும் அதை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்த அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பித்தது. இதில் சென்னையின் வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தது தெரியவந்துள்ளது. 2001-2003 ஆண்டுகளில் 23 டிகிரி செல்சியஸாக இருந்த சென்னையின் வெப்பநிலை 2021-2023 ஆண்டுகளில் 24.5 டிகிரி செல்சியஸாக அதிகரித்துள்ளது. இதற்கு சென்னை மாநகரில் கான்கிரீட் கட்டிடங்களின் எண்ணிக்கை அதிகரித்ததே காரணம் என கூறப்படுகிறது. சென்னையில் கான்கிரீட் கட்டிடங்களின் எண்ணிக்கை 1991 ஆண்டிலிருந்து 2016 ஆண்டு வரை 70% அதிகரித்துள்ளது. ஆனால் நீர்நிலைகளின் எண்ணிக்கை பாதியாக குறைந்துள்ளது. மேலும் சென்னையில் தாவரங்களின் எண்ணிக்கை 34% குறைந்துள்ளது. கான்கிரீட் கட்டிடங்கள் பகல் நேரத்தில் வெப்பத்தை உள்வாங்கிக் கொள்கின்றன. இவை இரவு நேரத்தில் காற்றை குளிரடைய செய்யாமல் மெதுவாக வெப்பத்தை வெளியே விடுகின்றன. இதனால் சென்னையில் இரவு நேர வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சென்னையை அடுத்து தூத்துக்குடி, வேலூர், ஈரோடு, கோவை, மதுரை ஆகிய நகரங்களில் இரவு நேர வெப்பநிலை அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் நிலத்தடி நீர் அதிகளவு உறிஞ்சப்படுவதால் நிலம் தானாக குளிரும் தன்மையை இழப்பதாகவும் இதுவும் வெப்பநிலை அதிகரிப்பதற்கு ஒரு காரணம் என்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் காலநிலை மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.